எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி அனலைசஸ். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் வீக் நம்ம சொல்லியிருந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் எல்லா விஷயமும் நடந்திருந்தது. ஸோ இந்த வீக் என்ன நடக்கும், என்ன நடக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீக் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட மொபைல் அப்ளிகேஷனுமே அவைலபிளாக இருக்குது ப்ளே ஸ்டோரில். நீங்கள் நம்மளோட இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஆப்புன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ரீசெண்டாக வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த ஆப்பில் இருக்கு, டைரெக்டாகவே வந்துடும். நீங்கள் அங்கேருந்தே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் டே டைம் ஃப்ரேமில் யூரோ யூஎஸ்டி. ஸோ யூரோ யூஎஸ்டி டே டைம் ஃப்ரேமில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த ஜோனை டேப் பண்ணிவிட்டு நான் கீழே வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த ஜோனை டேப் பண்ணி கீழே வந்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் யூரோ யூஎஸ்டி 4 ஹவரில் போய் பார்த்தீங்க அப்படின்னாலும் மார்க்கெட் ப்ராப்பராக இங்கே பிஓஎஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே சார்ஜ் கொடுத்துருக்கு. ஸோ சார்ஜ் கொடுத்ததுக்கப்புறம் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஐடிஎம், ஸோ ஐடிஎம்க்கு அப்புறமேட்டு இருக்கிற பிஓஐலேருந்து தான் மார்க்கெட் ஃபாலோ ஆகிருக்குது. ஓகேங்களா? இது ஒரு ஆர்டர் ஃப்ளோ தான் ஃபாலோ ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்த மூவ் என்ன இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக 15 மினிட்ஸில் போய் கேட்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏயுடி யூஎஸ்டி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணும் அப்படின்னு போன வாரம் சொல்லியிருந்தேன். மேபி நீங்கள் வீடியோ பார்க்கல அப்படின்னா ப்ரீவியஸ் வீக் போய் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நாலேஜ் வரும். ஓகேங்களா? இந்த இடத்துலேருந்து ப்ரீவியஸ் ஹையை ஸ்வீப் பண்ணுவோம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்வீப் பண்ணிட்டு கீழே விடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஹையை ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஃபாலோ ஆகிருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் 4 ஹவரில் போய் பார்க்கும்போது 4 ஹவர் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு இதை சொல்ல முடியாது. இது ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்பாக நம்ம வேணால் சொல்லலாம். ஸோ மார்க்கெட் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணியிருக்கு. அகைன் மார்க்கெட் கீழே இருக்கிற லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணும் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியனு. ஸோ மார்க்கெட் இந்த ஏடியூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கீழே வரும் அப்படின்றது என்னோட வியூவாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகும் அப்படின்ற மாதிரி எனக்கு இப்போதைக்கு மார்க்கெட்டோட சினாரியோ தெரியுது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜிபிபி யூஎஸ்டி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸ் வீக்கில். ஸோ இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இங்கே க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஐடியா இங்கே தான் இருக்கு. ஸோ இது நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டேவோட ஐடிஎம்மு. ஸோ இந்த டேவோட ஐடிஎம்ஐ எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் மேலே போகணும். அப்படி இல்லைன்னா புதுசாக டேல ஒரு ஐடியம் கிரியேட் பண்ணணும். இந்த 2 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 4 ஹவரில் மார்க்கெட் ஐடிஎம் எடுத்துகிட்டு இங்கே இருக்கிற ஜோனை ரெஸ்பெக்ட் பண்ணி போயிருக்கு. ஓகேங்களா? பட் ஆனால் எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா நியூ ஹை கிரியேட் பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை மார்க்கெட் கீழே வரும். ஸோ கீழே வந்துட்டு தான் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்றது என்னோட கெஸ்ஸிங்காக இருக்குது. ஓகேங்களா? ஸோ லோயர் டைம் ஃப்ரேமில் நல்ல ட்ரேட்ஸ் கிடச்சிருந்தது. நிறைய பேர் ட்ரேட் எடுத்துருந்தீங்க. ஸோ ஓகே. ஸோ லாஸ்ட்டாக பார்க்குறது நம்ம கோல்டை பார்த்துருவோம். ஸோ கோல்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டேல இந்த ஐடிஎம் எடுக்கணும். ஸோ மார்க்கெட் இன்னுமே ஐடிஎம் எடுக்கல. ஸோ 4 ஹவரில் போய் பார்க்கும்போது 4 ஹவரில் மார்க்கெட் ஐடிஎம் எடுத்திருந்தது. ஸோ ஆப்வியஸ்லி இங்கே ஐடிஎம்க்கு கீழே க்ளோஸ் வச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஐடிஎம்க்கு கீழே க்ளோஸ் வச்சா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல ஐடிஎம்க்கு கீழே இருக்கிற ஃபர்ஸ்ட் எஃப்இஜி ப்ளஸ் ஆர்டர் பிளாக் தான். இந்த எஃப்இஜியை டேப் பண்ணி தான் மார்க்கெட் மூவ் பண்ணியிருக்கு. பட் ஆனால் இங்கே ஐடிஎம் க்ளோஸ் பண்ணியிருக்கு. மார்க்கெட் மேபி இந்த ஆர்டர் பிளாக்கு வரும் அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 15 மினிட்ஸில் ஒரு நல்ல செல்லிங் இங்கே கிடச்சிருந்தது. ஸோ அதே இதை கண்டினியூ பண்ணி இந்த ஜோனை டேப் பண்ணும் அப்படின்றது என்னோட டேப் பண்ணிட்டு மேலே போகலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட இன்ஜினியரிங் லிக்விடிட்டி, எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அடுத்தது என்ன மூவ் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் உங்களால் இதில் ட்ரேடிங் சக்ஸஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் நான் வீடியோ பார்த்துட்டேன்றதால மட்டுமே நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதையும் தாண்டி நிறைய எக்ஸ்பீரியன்ஸான விஷயங்கள் இருக்குது. ஸோ மார்க்கெட் கண்டிப்பாக கோல்டு இதை டேப் பண்ணி மேலே போய் நியூ ஹை கிரியேட் பண்ண அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் வீக் நான் சொல்கிறேன். தேங்க்யூ.